ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் புதுசா அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனே தெரியணும்னா பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்வீட், அதுக்கப்புறம் ஒரு காரம். பண்டிகை நாளில் ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் அண்ட் காரம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஸ்வீட்டில் ரவா லட்டு பார்க்க போகிறோம். இந்த ரவா லட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரவா, சுகர், அதுக்கப்புறம் நெய், முந்திரி, அவ்வளோதாங்க தேவை. ஸோ பார்த்திங்கன்னா ரவா வந்துட்டு எப்போவுமே சின்ன ரவாவாக எடுத்துக்கோங்க. ஃபைன் சூஜின்னு இருக்கும். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம நல்லா கொஞ்சம் கிரைண்ட் பண்ணுறாப்புல இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 1 கப் ரவா எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேணுமாலும் அளந்துக்கலாம். எந்த பாத்திரத்தில் அளக்குறீங்களோ அதே பாத்திரத்தில் தான் நம்ம சுகருமே அளக்க போகிறோம். ஸோ இதை வந்துட்டு நல்லா நான் ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். எதுவும் எண்ணெயோ நெய்யோ எதுவும் கிடையாது. வெறும் பேனில் நம்ம ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது உங்களுக்கு நல்லா அரைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இருந்தாலுமே உங்களுக்கு அந்த சூடில் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லாட்டினா அடியில் மட்டும் கொஞ்சம் ரொம்ப ரோஸ்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். ஸோ இது நல்லா ஆறினதுக்கு அப்புறம் தான் நம்ம அரைக்கணும், சூட்டோடு அரைக்க வேணாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம ஜாரில் மாற்றிடலாம். இது நைஸான ரவாவாக இருக்கிறதுனால நான் பெரிய ஜார்லேயே போட்டு அரைச்சிக்கிறேன். இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவே பெரிய ரவாவாக இருந்துச்சுன்னா நீங்கள் சின்ன ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கூட அரைச்சிக்கோங்க, நல்லா அரைப்பட்டுரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அதே கப்பால் நம்ம 1 கப்பு சுகர் வந்து ஆட் பண்ண போகிறோம். 1 கப் ரவாவுக்கு 1 கப் சுகர். சேம் எந்த நீங்கள் டம்ளர் எடுத்தாலும் சரி, இல்லை வேறு பவுலில் அளந்தாலும் சரி, அதே அளவில் நீங்கள் அளந்துக்கோங்க. இதில் வந்துட்டு வாசனைக்காக நம்ம ஏலக்காய் ஆட் பண்ண போகிறோம். பொடியாக இருந்துச்சுன்னா 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் போட்டுக்கோங்க. இல்லாட்டினா ஒரு 3லேருந்து 4 முழு ஏலக்காய் கூட போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். மூடியுமே வந்துட்டு ஈரம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஈரம் வந்துட்டு ஜார்லேயும் இருக்கக்கூடாது, மூடியிலையும் இருக்கக்கூடாது. ஸோ நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு ரவா வந்துட்டு நல்லா அரைப்படணும் அப்படின்னா நீங்கள் சின்ன ஜாரில் போட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே அரைப்பட்டிருக்கு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வறுத்தாச்சு. அதே சமயத்தில் ரவாவும் கொஞ்சம் சின்ன ரவா தான். நம்ம வந்துட்டு சுகரோடு சேர்த்து ஆட் பண்ணும் போது நல்லா அரைப்பட்டு வந்துடுச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம அந்த ஒரு பாத்திரத்துலேயே மாற்றிக்கலாம். குவான்டிட்டி செய்யும் போது மாவு மில்லு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அங்கே கொடுத்து நல்லா அரைச்சி வாங்கிக்கோங்க. ஏன்னா மில்லில் அரைக்கும் போது நல்ல பவுடராக அரைப்படும். இந்த பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் 6 மாதம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்படியே இந்த மாவை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ வேணுமோ அப்போ மட்டும் நீங்கள் வந்துட்டு நெய்யை உருக்கி ஊற்றி நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். ஸோ அதனால் இது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ ஃபங்க்ஷன் வருதோ அப்போ கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு முன்னாடியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிறதுக்கு. இப்போ இதில் நம்ம நெய்யை உருக்கி ஊற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் நெய் வந்துட்டு நான் எடுத்து சூடு பண்ணியிருக்கேன். இந்த குவான்டிட்டிக்கு வந்துட்டு 1/4 கப் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா இல்லை கொஞ்சம் கம்மியாக கூட ஊற்றிக்கலாம், அது உங்களோட இதை பொறுத்தது. முந்திரி வந்துட்டு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா போட தேவை கிடையாது. குட்டி குட்டியாக நல்லா நுணுக்கிக்கோங்க, ரொம்ப பெரிய பீசஸாக இருக்க வேணாம், ஏன்னா உருண்டை பிடிக்கும் போது கஷ்டமாக இருக்கும். ஸோ அளவுமே உங்களை பொறுத்தது தான், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நெய்யில். நெய் வந்துட்டு நல்லா சூடாகி முந்திரியும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்படியே அந்த சூடு இருக்கும் போதே வந்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுருக்க மாவில் வந்துட்டு அதை அப்படியே ஊற்றிடணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நல்லா சூடாக இருக்கிறதுனால கையை வச்சிங்கன்னா சுட்டுடும். ஸோ இனிஷியலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் கையை வச்சு கலரி விட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் அந்த நெய் வந்துட்டு எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அது வந்து கட்டி கட்டியாக இல்லாமல் எல்லா இடத்துலையும் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. ஸோ மாவு வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு உங்களுக்கு நெய்யோடு வந்து மிக்ஸ் ஆகிருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. எதுவுமே வந்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா வந்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு கை ஒருக்கிற அளவுக்கு நமக்கு சூடு இருக்கும். ஸோ இந்த சூடு இருக்கும் போதே தான் நம்ம உருண்டை பிடிக்கணும். எப்போதுமே இது சூடு இல்லாமல் நம்ம உருண்டை பிடிச்சோன்னா அது உருண்டை நிற்காது, உடஞ்சி விழுந்துடும். அதனால் அதில் சூடு இருக்கும் போதே நீங்கள் வந்துட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க. நம்ம ஆரம்பத்தில் செய்யும் போது உருண்டை சில பேருக்கு வராமல் கூட இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். எப்படி இருந்தாலும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். அதனால் உருண்டையாக இருந்தாலும் சரி, இல்லை அது ஓவலாக இருந்தாலும் சரி, டேஸ்ட்டு வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. அதனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேணாம். உங்களுக்கு வர ஷேப்புக்கு நீங்கள் பிடிச்சிக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சி நம்ம உருட்டி வச்சிடலாம். சில சமயம் என்ன ஆகும்னா நம்ம உருண்டை பிடிச்சிட்டு இருக்கும் போதே மாவு வந்து சூடு ஆறிடும். அதனால நமக்கு உருண்டை சரியாக வராமல் கூட போகும் பாதிக்கு மேலே. அந்த சமயத்தில் மறுபடியும் நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு அந்த மாவை ஃப்ரை பண்ணிக்கிட்டோன்னா லைட்டாக அந்த சூடு வந்தோடனே நம்ம மறுபடியும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு உருண்டை சரியாக பிடிக்க வரல அப்படின்னா ஒன்று சூடு வந்துட்டு அதில் இல்லாமல் இருக்கணும், இல்லை நீங்கள் கரெக்டான அளவு நெய் ஊற்றாமல் இருக்கணும். நான் சொன்ன மாதிரி இதுக்கு வந்து 1/4 கப் நெய்ங்கிறது ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு அளவு. ஏன்னா ரொம்ப ஜாஸ்தியாகவும் தெரியாது, அதே சமயத்தில் உங்களுக்கு உருண்டையும் கரெக்டாக பிடிக்க வரும். ரொம்ப சம்டைம்ஸ் வந்துட்டு நிறைய நெய் போட்டுட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலரே எல்லோயிஷ் ஆகிடும், உருண்டையோட கலரே. இப்போ பாருங்கள், இது வெள்ளை வெள்ளைன்னு கரெக்டாக அழகாக வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. நம்மளோட ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. கை மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக செவந்து இருக்கும். காரணம் வந்து இந்த சூட்டோடு நம்ம பிடிக்கும் போது அந்த மாதிரி கை செவக்கும். பட் ஆனால் இவ்வளோ டேஸ்டான ஸ்வீட் கிடைக்கணும்னா கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இந்த ரவா லட்டு பார்த்தீங்கன்னா எப்போதுமே தீபாவளிக்கு எங்கள் அம்மா செய்வாங்க. என்னோட ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட்டுன்னு இதை சொல்லலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் வீட்டில் செஞ்சிடலாம். எந்த பண்டிகைக்குமே நீங்கள் ஈஸியாக சட்டுன்னு செய்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்வீட் வந்துட்டு இதுதான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நல்லாவும் வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு காரம் டைப் தான். ஸோ இதை காரம்னு சொல்கிறத விட கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்குன்னு சொல்லலாம். பட்டர் முறுக்கு. இந்த பட்டர் முறுக்கு தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக எந்த ஒரு பெரிய ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் சிம்பிளாக வீட்டில் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் டைப்பு தான் இது. பண்டிகைக்கு நீங்கள் முறுக்கு செய்யணும் அப்படின்னா நீங்கள் மாவெல்லாம் அரைக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த முறுக்கை ஈஸியாக உங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சே செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கோங்க. அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் வச்சுருக்க அரிசி மாவுனா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அரிசி மாவு நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முறுக்குக்கு அரிசி மாவு தான் நிறையா இருக்கும். மற்ற மாவு வந்து பார்த்திங்கன்னா அதோட அளவு வந்து இதை விட கம்மியாக தான் இருக்கும். இப்போ 1 கப் அரிசி மாவுக்கு நம்ம வந்துட்டு பொட்டுக்கடலை மாவு ரெடி பண்ண போகிறோம். ஸோ பொட்டுக்கடலை மாவு நமக்கு 2 டேபிள் ஸ்பூன் தான் தேவை. இருந்தாலும் இது நல்லா அரைப்படணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நிறைய அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் பேலன்ஸ் இருக்கிற பவுடரை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு நம்ம அளந்து எடுத்துக்கலாம். நம்ம முறுக்கு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா நம்ம மாவு எல்லாத்தையுமே சலிச்சு எடுத்துக்கணும். ஈவன் தோ நீங்கள் ஆல்ரெடி சலிச்ச மாவாக இருந்தால் கூட ஒரு டைம் சலிச்சு எடுத்துக்கோங்க, அதான் ரொம்பவே நல்லாயிருக்கும். முதல்ல வந்துட்டு நம்ம 1 கப் அரிசி மாவை வந்து போட்டுக்கிறோம். 1 கப் அரிசி மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை மாவு. இது வந்துட்டு கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். இப்போ இதை வந்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் சலிச்சு எடுத்துக்கோங்க. ஏதாவது கட்டி இருந்தால் கூட உடச்சி விட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த முறுக்கு மிக்ஸுமே நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி கூட வச்சிடலாம். இப்போ ஃபங்க்ஷன்னா அதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் இதை ரெடியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் அப்போக்குள்ளே கூட நீங்கள் முறுக்கு புழிஞ்சிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். 3/4 டீஸ்பூன் உப்பு இதுக்கு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு நீங்கள் கூட குறைச்சி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஜீரகம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஜீரகம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். எப்போதுமே ஜீரகம் ஆட் பண்ணும் போது கையாலே நல்லா நுணுக்கி விட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் அப்படியே போடுறத விட கொஞ்சம் கையால் நல்லா தேய்ச்சி விட்டு போட்டிங்கன்னா ரொம்பவே வந்துட்டு அந்த ஸ்மெல் வந்து நல்லா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை நல்லா நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வெண்ணெய் ஆட் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு வந்துட்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். வெண்ணெய் வந்துட்டு ரொம்ப கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் இலகுவாக இருக்கணும். இப்போ இந்த மாவில் 1/2 கப்பு தண்ணியை நான் தெளித்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணியை மொத்தமாக ஊற்றி பிசைகிறத விட கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அளவு கரெக்டாக தெரியும். எனக்கு இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப்பு தண்ணி வந்து கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப ஹார்டாகவும் இருக்க வேணாம், ரொம்ப இலகுவாகவும் இருக்க வேணாம். கரெக்டான பதத்துக்கு வந்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பில் நம்ம எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இதை முறுக்கு அச்சியில் போட வேண்டியதுதான். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா முள் அச்சி இல்லை. யூஸ்வலி வந்து பட்டர் முறுக்கு முள் அச்சியில் பண்ணுவாங்க. என்கிட்ட இந்த அச்சி தான் இருக்குது. ஸோ நான் இதை வச்சு நான் பண்ண போகிறேன். உங்ககிட்ட எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் பண்ணலாம். இன்கேஸ் உங்ககிட்ட முறுக்கு அச்சி இல்லைன்னு நீங்கள் கையாலே வந்துட்டு அதை உருட்டி கொஞ்சம் நீல வாக்கில் போட்டு விடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்துட்டு மாவை ஃபுல்லாக வந்து ஆட் பண்ண போகிறோம். இது வந்து எனக்கு கரெக்டாக அந்த ஒரு ஃபுல் இதுக்கு வந்துடும். அதனால் ஒரே இதில் நான் வச்சு ஆட் பண்ணிக்கிட்டேன்.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நம்ம எண்ணெய் நல்லா சூடாயிட்ருக்கு. ஸோ எண்ணெய் எப்போதுமே வந்துட்டு நல்ல சூடாகணும். நல்ல சூடானதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு முறுக்கு போட ஆரம்பிக்கணும். எண்ணெய் வந்துட்டு சூடாயிடுச்சான்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்னோண்டு பீஸ் எடுத்து போடுங்க. போட்ட உடனே அது நல்லா வெந்து மேலே வந்துச்சுன்னா அப்போ எண்ணெய் சூடாயிடுச்சின்னு அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் கரெக்டான சூட்டில் இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம முறுக்கு போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இனிஷியலாக ஃபஸ்ட்டு ஈடு வந்துட்டு கொஞ்சம் செவந்து தான் வரும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா சூடாக இருக்கும் போது போடுறதுனால ஃபஸ்ட்டு ஈடு மட்டும் கொஞ்சம் சிவப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை வந்துட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரே சூட்டில் வச்சு நம்ம பண்ணி எடுத்தோன்னா கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி முறுக்கு வந்துட்டு நம்ம புழிஞ்சோடனே உடனே வந்துட்டு நீங்கள் திருப்பிடாதீங்க. கொஞ்சம் அது அந்த சலசலப்பெல்லாம் கொஞ்சம் இது பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி விடுங்க, இல்லைன்னா அது உடஞ்சிடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நம்ம முறுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் பட்டர் முறுக்கு எப்போதுமே வந்து ரவுண்ட் ஷேப்பில் போட மாட்டாங்க, ஏன்னா அது போடவும் வராது. அது யூஸ்வலாக வந்து பாதியாக உடஞ்சி தான் விழும். அதனால் இந்த ஷேப்பில் தான் எல்லாருமே பட்டர் முறுக்கு போடுவாங்க. ஸோ எந்த ஷேப்பில் இருந்தால் என்ன, நமக்கு டேஸ்ட் எப்போதுமே சூப்பராக இருக்கும், அதுதான் நமக்கு முக்கியம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ஃபஸ்ட் வீடுக்கும் செகண்ட் இதுக்கும் பாருங்கள், நல்லாவே உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் ஃபஸ்ட்லேயே வந்துட்டு இதே மாதிரியே வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணணுன்னா, நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா அடுப்பை கொஞ்சம் மீடியமுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்திங்கன்னா கரெக்டான கலரில் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் வந்து கரெக்டான கலரில் எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி நம்மள்கிட்ட இருக்கிற எல்லா மாவையுமே புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பட்டர் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளுங்க, எந்த ஒரு பெரிய நமக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் சிம்பிளாக நம்மளால் செய்ய முடிஞ்ச ஒரு முறுக்கு தான். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பண்டிகையில் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு தெரியலனா கூட சிம்பிளாக செய்கிறதுக்கு இந்த முறுக்கு நீங்கள் ஈஸியாக செஞ்சு பார்க்கலாம். ஸோ வந்துட்டு பிகினர்ஸ்க்காக இருக்கட்டும், அதே சமயத்தில் ரொம்ப ஷார்ட் டைமில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் அண்டு காரம் ரெண்டுமே நம்ம செஞ்சு காமிச்சிருக்கோம். கண்டிப்பாக வந்துட்டு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக செய்யக்கூடிய இந்த ஸ்வீட் அண்ட் காரத்தை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கீழே சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.